இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. லோக்சபா தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் 16 பேர் அடங்கிய முதல் பட்டியலை பொதுச் செயலாளர் பழனிசாமி வெளியிட்டார். கூட்டணி கட்சிகளான SDPIக்கு திண்டுக்கல் தொகுதியும், புதிய தமிழகம் கட்சிக்கு தென்காசியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி பேச்சு நடத்தி வந்த நிலையில் அக்கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்படுவதாக பழனிசாமி அறிவித்தார். அதன் மூலம் தேமுதிகவின் கூட்டணி உறுதியாகியுள்ளது. எந்தெந்த தொகுதிகள் என பின்னர் முடிவு செய்யப்படும். முதல் பட்டியலில் 16 பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளராக நாடாளுமன்ற தேர்தலில் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதில் ஒரு கூட்டணி கட்சியை பொறுத்த வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் 5 இடங்கள் அவர்களுக்கு வழங்கப்படும். அந்த தொகுதியெல்லாம் பேச்சுவார்த்தையில் இருக்கிறோம். நாளை தினம் அதெல்லாம் அறிவிக்கப்படும். அதே போல் திரு கிருஷ்ணசாமி அவர்களுக்கு ஒரு தொகுதியும், SDPI கட்சிக்கு ஒரு தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இடம்பெற்றிருக்குது, புதிய தமிழகம் இடம்பெற்றிருக்குது, SDPI கட்சி இடம்பெற்றிருக்குது, புரட்சி பாரத கட்சி இடம்பெற்றிருக்குது, அகில இந்திய பார்வர்டு பிளாக் இடம்பெற்றிருக்குது, பெருந்தலைவர் மக்கள் கட்சி இடம்பெற்றிருக்குது, இந்திய குடியரசுக் கட்சி இடம்பெற்றிருக்குது, தமிழ் மாநில முஸ்லீம் லீக் இடம்பெற்றிருக்குது, மனிதநேய ஜனநாயக கட்சிகள் இடம்பெற்றிருக்குது, இந்திய உழவர் உழைப்பாளர் கட்சி, கிறிஸ்துவ முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட இன்னும் சிறு சில அமைப்புகள் எல்லாம் எங்களுக்கு துணை நிற்கின்றார்கள். தேர்தல் நேரத்திலே பக்கபலமாக இருந்து வெற்றிக்கு பாடுபடுவார்கள் என்று அவர்கள் ஆதரவு தெரிவிக்கின்றார்கள்.